நாளிலும் நம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கர்த்தருடைய நாளில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோட கூட இடைபடுவீராக. உம்முடைய சமூகம் எங்களோட கூட கடந்து வந்து உம்முடைய பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் அபிஷேகத்தினாலும் எங்களை மூடி விடுதலையாய் தேவன் நடத்தும்படி உம்முடைய தயவுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்களை ஆசீர்வதியா. இந்த வசனத்திலிருந்து இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் தயவுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அபிஷேகத்தின் நுகம் முடிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நேர்த்தியான மொழிபெயர்ப்பு அல்ல. அபிஷேகத்தின் முகம் என்று சொல்லும்போது அது எந்த அர்த்தத்தில் விளங்கப்படுகிறது என்று சொன்னால், அபிஷேகப்பட்டவனுடைய ஒரு நுகம் உண்டு, அது முறிந்து போகிறது என்ற அர்த்தம் கொள்ளப்படுகிறது. ஆனால் இது நேர்த்தியான ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு அல்ல. இதனுடைய அர்த்தம் என்று சொன்னால், அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறியும் என்பதுதான் இதில் அர்த்தம். ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது the yoke shall be broken because of the anointing என்று போட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த நுகம் அபிஷேகத்தினாலே முறியும் என்று ஆங்கிலத்திலே நேர்த்தியான மொழிபெயர்ப்பு உண்டு. அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தினுடைய தாற்பயம் என்ன? அபிஷேகத்தினாலே ஒரு நுகம் முறியும். இந்த நுகமானது ஒரு அடிமைத்தனத்தை குறிக்கிறதா இருக்கிறது. பாருங்க, அந்நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அப்படியானால் யார் அந்த நுகம்? அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உன் தோளிலிருந்து அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. யார் அந்த அவன்? புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது இது பிசாசினுடைய நுகத்தை இது குறிக்கிறதா இருந்தாலும், எழுத்தின்படியாக யார் அந்த அவன் என்று சொன்னால் அசீரிய தேசத்தை அது குறிக்கிறது. நீங்கள் அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அல்லேலூயா. யார் அவன்? அவன் அசீரியன். அசீரியன் யாராலே வருகிறான் என்று சொன்னால் கர்த்தரால தான் வர்றான். அல்லேலூயா. நுகம் யாருடையது? நம்மேல் இருக்கிற நுகம் அது பிசாசினுடையதாக இருக்கலாம். இஸ்ரவேலுக்கு உண்டான நுகம் யாருடைய நுகம்? அது அசீரியர்களுடைய நுகமாக இருக்கிறது. ஆனால் அதை அனுப்பினது யார் அல்லது அதற்கு அனுமதி கொடுத்தது யார் என்று கேட்டால் வெளியே இல்லை, கர்த்தர் தான். நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அதை தொடர்ந்து பாருங்க, என் கோபத்தின் கோலாகிய அசீரியாவுக்கு ஐயோ ஐயோ என்று சொல்லியிருந்தாலும் அது யாருடைய கோல்? கர்த்தருடைய. அவருடைய சினத்தினுடைய வெளிப்பாடு தான் அசீரியர்கள் அவனை மேற்கொள்ளும்படியாக, இஸ்ரவேலர்களை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் அவர்களை அனுமதித்தார். 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அல்லேலூயா. இங்கே அவபக்தியான ஜனங்கள் யாரு? இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் என்றால் யாரு? தேவனுடைய ஜனங்கள்.
யாரை தேவன் என்னுடைய ஜனம் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு தான் இப்போ என்ன டைட்டில் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, அவ பக்திக்குரிய என் ஜனம். எனக்கு கோபம் மூட்டினவர்கள் யார்? அவர் யாரை தனக்கென்று தெரிந்து கொண்டாரோ அவர்களை தான். அவர்களுக்கு விரோதமாய் தேவனுக்கு கோபம் மூட்டினபடியினாலே அவருக்கு தேவன் அசீரியர்களை அவருக்கு மேலே வர பண்ணினார். அந்த நுகம் யாருடையதுன்னா அசீரியன் நுகம்தான். ஆனால் அனுப்பினது யாருன்னா கர்த்தர். ஏன்? அவர்கள் தேவனுக்கு பிரியமான செய்கைகளை செய்யாதிருக்கிற போது நுகங்கள் நம்மேலே அனுமதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் ஏன் அவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார்? அனுப்புனது கர்த்தர் தான். ஆனால் ஏன் அசிரியனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார்? ஆனால் நீங்கள் வாசியுங்கள் 12ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டுமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். அல்லேலூயா. அனுப்புனது கர்த்தர் தான். ஆனால் அந்த பாதையில் அவனுக்கு என்ன உண்டாயிருந்தது என்று சொன்னால் பெருமை வந்து விட்டது. அவன் கண்களிலே ஒரு மேட்டுமை வந்து விட்டது. அதை சந்திப்பதற்கான ஒரு காலம் வந்து விட்டது. அல்லேலூயா. கர்த்தர் தான் அவனை அனுப்பினார். ஆனால் ஒரு காலத்தை விட்டு மிஞ்சி கடந்து போகிற போது எருசலேமை நான் சீரழித்து விடுவேன், தேவாலயத்தை நான் சீரழித்து விடுவேன் என்று அவன் அந்த மிஞ்சி கடந்து போகிற போது அவனுக்குரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆனால் எப்போ செய்வாரானால், எப்போ விடுதலை ஆக்குவார்? 22ஆம் வசனம். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடே புரண்டு வரும். அல்லேலூயா. தீர்மானிக்கப்பட்ட அழிவு என்ன பண்ணும்? நிறைந்த நீதியோடே புரண்டு வரும். ஆண்டவருடைய நீதி என்ன நீதி? நம்மளை திருத்துவதற்கு, நம்முடைய செய்கைக்குரிய பலனை கொடுப்பதற்கு அவருடைய நீதி நிச்சயமாய் வரும். விடுதலை உண்டு, மீதியாக இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு. ஆனால் தீர்மானிக்கப்பட்ட காரியம் வந்தே தீரும். கிருப கிருபன்னு சொன்னாலும் புடமிடப்படுவதற்கு ஏதுவான நீதி அது வந்தே தீரும். அது வந்தே தீரும். அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா கர்த்தர் உன்னை அதிலிருந்து மீட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த நுகத்தை வரப்பண்ண அனுமதி கொடுத்தவர் கர்த்தர். நுகம் சத்ருவுடையதாக இருக்கிறது. ஆனால் அதற்கு காரண கர்த்தா யார் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனமாகிய நாமே. நம்மேலே அந்த நுகம் வருவதற்கு வெளியே இருந்த ஆள் யாரும் கிரியை செய்யலை. நாமே கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக, கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறது நிமித்தமாக, உணர்வில்லாத ஜனமாய் இருக்கிறது நிமித்தமாக கர்த்தர் இப்படிப்பட்ட நுகங்களை அனுமதிக்கிறவராயிருக்கிறார். நுகம் என்று சொல்லும்போது அது ஒரு அடிமைத்தனத்தை குறிக்கிறதா இருக்கிறார். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது ஒரு வாக்குத்தத்தம் போல தோன்றினாலும் அங்கே என்ன முதலாவது இருக்கிறது? நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உன் கட்டுகளை அறுப்பேன். அப்போனா அங்கே ஒரு கட்டு உண்டாயிருக்கிறது. இங்கே எரேமியாவில் சொல்லப்பட்ட அவன் யாருன்னா பாபிலோனின் ராஜா. பாபிலோன் அரசாட்சியை தான் இந்த இடத்துல அது அவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அவனுடைய என்ன இருக்கிறது? அந்த கட்டில், அவனுடைய நுகத்தில் ஒரு கட்டு இருக்கிறது. அந்த நுகம் என்ன செய்யும்னா அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்துகிறதா இருக்கிறது. பாபிலோன் தேசம் வந்த பிறகு இவர்கள் யாவரும் அடிமைகளாய் மாறினார்கள். தானியேல் முதலாக அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் எப்படி போனாங்க? அடிமைகளாய் போனார்கள்.
அங்கே ராஜாவுடைய கட்டளைக்கு சேவகம் பண்ணும்படி அடிமைகளாய் கிடந்து போனார்கள். நெகேமியா அடிமையாய் அவன் எடுத்து கொள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா. அடிமை வேலை தான் செஞ்சான். அவர்கள் கர்த்தர் அவர்கள் அடிமைத்தனத்திலும் அவர்களை ஆசீர்வதித்து வித்தியாசப்பட்ட போஸ்டிங்கெல்லாம் கொடுத்து அவர்களை உயர்த்தினார். ஆனால் அது வேறு. ஆனால் அவர்கள் சொந்த தேசத்திலே தாங்கள் விரும்பினவைகளெல்லாம் செய்ய முடியாதபடி அவர்களுக்குள்ளாக ஒரு அடிமைத்தனம் இருந்தது மெய்யே. இவர்களும் ஏன் இந்த அடிமைத்தனத்துக்குள்ளாய் கடந்து போனார்கள்? 5ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு, சமாதானம் இல்லை. அங்கே என்ன உண்டு? திகிலும் உண்டு, சமாதானம் அற்ற நிலை இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட நிலை வந்தது என்று சொன்னால் 3ஆம் வசனத்தில் பாருங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டிருந்தாலும் அவர்கள் எங்கே இருந்து தேவன் அனுப்பிவிட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல இருந்து அவர்களை துரத்தி விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இருந்து அவனை அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தான், அந்த இடத்தை கொடுத்தது கர்த்தர் தான். ஆனால் அனுப்பினது யாருன்னு கேட்டால் கர்த்தர் தான் அவனை அனுப்பினா. மீண்டும் வாக்குத்தத்தம் கொடுக்குறா, அந்த நாளில் நான் என்ன பண்ணுவேன்? திரும்பி அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். ஆனால் தாற்பயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் திரும்பி வர வைக்கிறது அது பிரச்சனைகளை சந்தித்த பிறகு திரும்பி வருகிறது. ஆனால் இவர்கள் முதலாவது துரத்தப்பட காரணமாக இருந்தது எது என்று சொன்னால் அவர்களுடைய ஜீவியம். அதனாலே அவர்கள் அந்த நுகத்துக்குள்ளாய் அவர்கள் கடந்து போனார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் நுகங்கள் அனுமதிக்கப்படுகிறது? கர்த்தரால் வரவிடப்படுகிற அந்த நுகத்தினுடைய காரணம் என்ன? உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசியுங்கள். சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனதன் நிமித்தம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். சகலமும் குறைப்பட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். அல்லேலூயா. என்ன நுகத்தடியா? இரும்பு நுகத்தடி உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். ஏன்? 47ஆம் வசனம். சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில், எல்லாம் கரெக்டாக இருக்கிற போது, உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிற போது நீ அதில் பிஸியாக இருந்தீன்னா, உன் அலுவலகத்தை காரியத்திலேயே ரொம்ப பிஸியாக இருக்கும்போது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்காமல் இருக்கிற போது நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனை சேவியாமல் இருக்கிறது நிமித்தமாக கர்த்தர் தாங்க ஆசீர்வதிச்சாரு. 400 வருஷம் அடிமையில் இருந்த 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தவர்களுக்கு கானான் தேசம் என்றது ஒரு ஜீவ விருட்சத்தின் தேசம் போல. அடிமையாக இருக்கிறவர்கள் நினைச்ச இடத்துக்கு போக முடியுமா? அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க, ஒரு சில கூட்டத்தார் ஒரு சில பகுதிக்கு போக முடியாது. அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கு சமுதாயத்தின் வாயிலாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அடிமையானவன் தன் விருப்பப்பட்ட இடத்துக்கெல்லாம் போக முடியுமா? போக முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஜனத்தை பெரிய ஒரு தேசத்தை கொடுத்து இங்கே வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களை திருப்தியாக இருக்கும்படி அங்கே வைத்தார். அவர்களுக்கு குறைவென்பதே இல்லை. விதைத்தா அந்த தேசத்தை போல பலன் கொடுக்கிற தேசம் இல்லாதது போல கர்த்தர் எப்படிப்பட்ட தேசத்தை கொடுத்தார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அதனுடைய பழங்களுடைய கனிகளும் அதனுடைய காரியங்கள் எல்லாம் உச்சிதமானவைகள். அல்லேலூயா.
வேவு பார்க்க போனவர்கள் 10 பேர் தவறான ரிப்போர்ட் கொடுத்தாங்க, நமக்கு தெரியும், எதிர்மறையான ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனால் அவர்கள் பயந்தது அங்கே இருக்கிற மனுஷர்களுக்கு தானே தவிர அந்த இடம் பயனற்ற இடம்னு சொல்லவே இல்லை. அதனுடைய மேன்மையை அவர்களும் என்ன பண்ணாங்க, புகழ்ந்து பேசினார்கள். அங்கே இருக்கிறது போல அருமையான இடம் இல்லை, நல்ல மரங்களும் நல்ல பழங்களும் நல்ல விதைகளும் அங்கே இருக்கிறது, ஆசீர்வாதத்தின் பூமி. அல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது நிறைவான காரியம், நிறைவு, பரிபூரணம். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இனி நமக்கு கர்த்தர் தேவையில்லைன்னு சொல்லி அவருடைய மன விருப்பத்தின்படி அவர்கள் கடந்து போனார்கள். அல்லேலூயா. நுகம் ஏன் அனுமதிக்கப்படுகிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கும் போது, கர்த்தரை நீ உண்மையாக முழு இருதயத்தோடும் அவரை துதித்து அவரை பின்பற்றாதிருக்கும் போது கர்த்தர் நுகங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் எப்படி இருந்த சகலமும் பரிபூர்ணமாக இருந்தது. விருப்பப்பட்ட நேரத்திலெல்லாம் சாப்பிட்ட, விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்ட, விருப்பப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போனீர்கள். ஆனால் ஒரு காலம் வரும், 48 வசனம் பாருங்க, சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை நீ சேவிப்பாய். எதற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டார்கள்? விடுதலையாய் இருக்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக போகும்படி தீர்மானிக்கப்பட்டது. ஏன்? நல்லா இருக்கும்போது கர்த்தரை தேடலை. இன்றைக்கு அநேகர் அப்படி தான் பாருங்க, விசுவாச மக்களை பார்ப்போம், மற்றவங்களோடு கர்த்தரை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய நிலையை பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அதில் திருப்தியாகி கர்த்தரை அறியாதது போல நடக்கிறார்கள். சரியா வேத வாசிப்பு இல்லை, சரியான செபம் நேரம் கிடையாது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடம் வேற யாருக்கோ போய் கொண்டு இருக்கிறது, வேற எங்கேயோ காரியத்துக்கு போய் கொண்டு இருக்கிறது, அலுவலக காரியத்துக்கு, நமக்கு வேண்டிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, தேவனை ஆராதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. வேற எந்த வேலை இல்லைன்னா சண்டே காலை சர்ச்சுக்கு வர்றது, வேற எங்கேயாவது வேலை இருந்தால் அந்த வேலையை பார்க்க போகிறது. இது கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நிலையா? இது தேவனை கிட்டி நெருங்குற அனுபவம் உடையவர்களுடைய காரியமா? அப்புறம் நான் அங்கே வேலை இருந்தது, இங்கே வேலை இருந்தது, அதனால் என்னால் சண்டே வர முடியல. அப்போ கர்த்தர் ஏன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்? கர்த்தர் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நுகத்தை அனுமதிக்காதபடிக்கு அவர் பாதுகாப்பு நிழலாக இருந்து பாதுகாக்க வேண்டும்? கர்த்தருக்கு நீங்கள் 2வது பட்சத்தை கொடுப்பீர்களானால் கர்த்தரும் உங்களுக்கு 2ஆம் நிலையை கொடுக்கிற வல்லமுறை தேவனாக இருக்கிறார். இப்போ கர்த்தருக்கு நமக்கு இருக்கிற உறவு எப்படியோ அதை வைத்து தான் நுகம் அனுமதிக்கப்படுதா, நுகம் தடுக்கப்படுதா என்ற நிலை உண்டு. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? திருப்தியாக இருக்கும்போது கர்த்தரை தேடவில்லை என்று சொன்னால், கர்த்தரை தேட வைப்பதற்கு அங்கே என்ன அனுப்புனா, குறைவுகளை அனுப்பினார். வருமானம் குறைவாக இருக்கும்போது இருக்கிற செபம், கர்த்தரோடு இருக்கிற அனுபவம் வருமானம் பெருகுகிற போது இருக்க மாட்டார். ஒரு தேவனுடைய ஊழியன் சொன்னார், அவர் ஒரு மனுஷனுக்காக செபித்தாராம். அந்த விசுவாசி அவர் இடத்துல என் வருமானம் எனக்கு பத்தவே மாட்டுது, அதனால் எனக்காக செபியுங்கள், நானும் செபித்து கொண்டே இருக்கிறேன், குடும்பத்தை நடத்தவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் செபித்து கொண்டு இருந்தார். அப்போ கர்த்தர் அவர் செபத்தை கேட்டு அவரை ஆசீர்வதித்து மிகுதியான வருமானத்திலே தேவன் கொண்டு போய் வைத்தாராம். அவரும் ஆசீர்வாதமாக இருந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாராம். அப்போ இந்த ஊழியருக்கு சில காலம் சென்று தேவன் பேசினாராம், அந்த மனுஷனை கூப்பிட்டு சொல்லு, அவனை நான் ப்ரொமோட் பண்ண போகிறேன், அவனுடைய ஸ்தானத்தில் இருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட உயர்விலிருந்து அவனை நான் கீழே ஸ்தானத்துக்கு கொண்டு குறைவான வருமானத்தை கொடுக்க போகிறேன்னு நீ போய் அவனுக்கு சொல்லுன்னு சொன்னாராம்.
அப்புறம் இவர் யோசித்தார், ஆண்டவரே ஆசீர்வதிக்க போறீருன்னா நான் வேகமாக போய் சொல்லிடுவேன், நீ கீழே இறக்க போறீங்கன்னு எப்படி நான் சொல்லுவது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட விசாரித்தாராம். அப்போது ஆண்டவர் சொன்னாரா, நான் கொடுத்த ஆசீர்வாதத்தினாலே அவன் ரொம்ப பிஸி ஆயிட்டான், அவனுக்கு ஆலயத்துக்கு வருவதற்கு நேரம் இல்லை, கர்த்தரை துதிக்க அவனுக்கு நேரம் இல்லை, அதனால் அவனை துதிக்க வைக்க போகிறதுக்கு அவனை நான் இறக்க போகிறேன்னு அவன்கிட்ட போய் சொல்லுனாரான். இவர் போய் அந்த காரியத்தை சொல்வதற்கு முன்னாடி விசாரித்தாரான், இப்போ பிரதர் ஒழுங்காக ஜெபிக்கிறீங்களா, ஆலயத்துக்கு போகிறீங்களா? அவர் சொன்னாரான், ரொம்ப பிஸியாக இருக்கிற ஃபஸ்ட்டை, நான் இல்லைன்னு சொன்னால் அந்த கம்பெனியில் வேலையே நடக்காது, நான் போய் நின்னா தான் அங்கே எல்லா வேலையுமே ஓடும் அப்படி சொன்னாரான். இப்போ சொன்னாராம், சாரி பிரதர், இந்த மாதிரி கர்த்தர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். மறு மாதமே அவர் ஃபோன் அடித்தாரா, பிரதர் இந்த மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கையில். சொன்னாராம், கர்த்தரை ஒழுங்கா தேடுங்க பிரதர், நீ நிறைவாக இருக்கும்போது நீ கர்த்தரை தேடலைன்னா குறைவு உண்டாகும்படி நுகத்தை நீங்கள் பெறுவீர்கள். யாரெல்லாம் இதெல்லாம் அவிசுவாசிகளுக்கு சொல்லப்படலை, விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிற நுகம். சத்தியம் இதுதான். இப்போ ஆண்டவர் எதனால அனுப்புகிற, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனை கர்த்தரை சேவியாமல் போனதின் நிமித்தம் இப்படிப்பட்ட காரியங்கள் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். அல்லேலூயா. நீ கலட்டவே முடியாது. ஏன்? இரும்புல செய்யப்பட்டது, அது எவ்வளோ வலி உண்டாக்குறதா இருக்கும். அப்போ நுகம் கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் தேடாமல் இருக்கும்போது அது கர்த்தரால் வரவிடப்படுகிற காரியமாக இருக்கிறது. இரண்டாவது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் அக்கிரமங்களும் உங்கள் பாவங்களும் நன்மையை வர ஓட்டாதிருக்கிறது. கர்த்தரே உன்னை ஆசீர்வதித்திருந்தாலும், கர்த்தரே உன்னை உயர்த்தும்படி தீர்மானித்து வைத்திருந்தாலும், இன்னிடத்தில் இருக்கிற பாவம் சொல்லும், நான் இங்கே குடியிருக்கிற போது இவனுக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் வரும்? அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஒரு நன்மையை கொடுக்கிறாரு, நன்மையை வர ஒட்டாமல் தடை செய்வது எது? நினைக்கிறீங்க பிசாசு தாங்க என் ஆசீர்வாதத்தை தடை பண்ணிகிட்டே இருக்கிறான்னு. இல்லை, நமக்குள்ளாய் இருந்து கிரியை செய்கிற ரகசியமான பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், கர்த்தர் அருவருக்கத்தக்கதான காரியங்கள் நம்முடைய நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து வராதபடிக்கு தடை பண்ணுகிறதா இருக்கிறது. எல்லாத்துக்குமே பிசாசு காரணம் இல்லை, நம்முடைய பங்கு அதில் மிகுதியாய் உண்டு. நம்முடைய பங்கு அதில் மிகுதியாய் உண்டு. அல்லேலூயா. பிலேயாம் நிமித்தமாக இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் கண்களின் இச்சையினாலே இச்சிக்கப்பட்டு விலகி போனார்கள். இப்போ கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேலே வருவதற்கு காரணம் யாரு? பிசாசு காரணமா, ஜனங்கள் காரணமா? அல்லேலூயா. பிலேயாம் காரணமா, இஸ்ரவேலர்கள் காரணமா? இஸ்ரவேலர்கள் சொல்லுவாங்க, இவன் மட்டும் பெண்களை அனுப்பாமல் இருந்தால் நாங்கள் பாவம் செய்யாமல் இருந்திருப்போம். அப்படிதான் நீங்கள் சொல்கிற காரணங்கள்லாம். இல்லையா? அப்போ பிள்ளையாம் மாத்திரம் அந்த ஆலோசனை கொடுத்து அவனை அனுப்பாமல் இருந்தால், பாலாக்க அனுப்பாமல் இருந்திருந்தால் நாங்கள் பாவம் செய்திருக்க மாட்டோமே என்று சொன்னார்கள். ஆதாம் அதான் சொன்னா இல்லையா, நீர் எனக்கு கொடுத்த துணையாகிய ஏவாள், இவள் எனக்கு கொடுத்தது நிமித்தமாக கீழ்ப்படுகிற கணவனாக நான் அதை வாங்கி புசித்தேன் அப்படி சொன்ன உடனே, அப்போ உனக்கு தண்டனை இல்லைப்பா, நீ இப்படி ஓரம் வந்துரு அப்படின்னு சொன்னாரா? எங்கேருந்து ஆரம்பித்தார்? ஆதாமில் ஆரம்பித்து ஏவாளுக்கு போய் அதுக்கு 3வது தான் சர்ப்பத்துக்கே வந்தார். ஆனால் எங்கே ஆரம்பிச்சிருக்கணும்? சர்ப்பத்திலிருந்து தான் தண்டனை ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் அவர் எங்கேருந்து ஆரம்பித்தார்னா, எனக்கு யார் க்ளோஸோ அவன்கிட்ட தான் ஆண்டு ஆரம்பிப்பார்.
நியாய தீர்ப்பு சபையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. பாவம் எங்கே இருக்குது? உலகத்தில் இருக்குது. பாவத்தினுடைய வேர் எங்கே இருக்குது? உலகத்தில் இருக்குது. மீறுதல் காரியம் உலகத்தில் இருக்குது. அந்த கிறிஸ்தனுடைய காரியம் உலகத்தில் இருக்குது. ஆனால் நியாய தீர்ப்பு எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? என் பக்கத்தில் என் நெருங்கி இருக்கிறவன்ட்டு தான் கர்த்தர் எப்பவுமே ஆரம்பிப்பார். அதனால பிசாசை காரணம் சொல்வதையும் அந்த காலத்தின் கிரிகளை காரணம் சொல்வது உண்மையாக இருந்தாலும் அது ஓரமாக இருக்கட்டும். உங்களுடைய காரியம் ரகசியத்தின் காரியங்கள் உண்டு. அது மாதிரி மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கும் கர்த்தருக்கும் அந்த காரியம் நன்றாய் தெரியும். உங்களுக்குள்ளாம் இருக்கிற அந்த ரகசிய பாவங்களை நீங்கள் விட்டாதான், பாவம்னு சொன்ன உடனே காம விகாரம் பெரிய பெரியலாம் போதுங்க. சின்ன காரியத்தை யோசித்து பாருங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிற விதைக்கப்பட்டிருக்கிற கசப்பு, வெறுப்பு உணர்வு, இவைகளெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்து அதை உணராதபடிக்கு உங்களுடைய இருதயமும் காணப்படுகிறது. கசப்பு, வெறுப்பு, கோபம், வைராக்கியம், இவைகள் முதலாவிகள் எல்லாம் என்ன பண்ணுதா? ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற உங்களுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இவைகளெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தரே தீர்மானம் பண்ணி அனுப்பினாலும் கையில் வராதபடி தடை பண்ணப்படுகிறது. இப்போ நுகங்கள் தடையாய் எழும்ப காரணம் என்ன? நம்முடைய பாவங்கள். அல்லேலூயா. மூன்றாவதான தடையை நான் பின்பாக வருகிறேன். ஆனால் இந்த தடைகள் எல்லாம், நுகங்கள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டுமானால் என்ன? ஏசாயா 10:27 கடைசியாக பார்க்குறோம், அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறியும். அல்லேலூயா. அபிஷேகத்தின் முகம் சொல்லப்பட்டிருந்தாலும் அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறியும். அந்த அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே ஷாம்ஹிம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஷாமன் அப்படின்னா அது ஒரு அபிஷேகிக்கப்பட்ட எண்ணெயை குறிக்கிறது. ஆனால் இந்த அபிஷேகிக்கப்பட்ட எண்ணெய் யாரை குறிக்கிறது சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை குறிக்கிறது. நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிற போது அங்கே நடக்கிற சம்பவத்தை எங்கள் கவனிப்பீர்களானால், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அவனை அபிஷேகம் பண்ணும்படி என்ன செய்கிறான்? அங்கே ஒரு எண்ணெய், ஒரு தைலத்தை எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் பண்ணும்போது என்ன சம்பவம் நடக்குதுன்னா, ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்கினார். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் என்பது ஆவியினுடைய நிறைவு. தேவன் ஏன் ராஜாக்களை தெரிந்து கொண்டார்? அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற நுகங்களை முறியடிக்கும்படி ராஜாக்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். நியாயாதிபதிகள் எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டார்கள்? அவர்கள் தங்கள் ஜனங்களுடைய நுகத்தடிகளை முறித்து அவர்கள் ஜனங்களை மீட்கும்படி அவர்கள் மேல் ராஜாக்களும் நியாயாதிபதிகளும் தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போது பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லாமல் இந்த நுகத்தை முறியடிக்க முடியாது. எந்த ஒரு தனிப்பட்ட ஜெபமும் ஆண்டவரே நுகத்தை முறியும் என்று ஏறெடுக்கிற எந்த ஜெபமும் நுகத்தடியை முறியடிக்க முடியாது. நான் இந்த சம்பவத்தை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏசிய சபையினுடைய ஸ்தாபகர் சுந்தரம் ஐயா இருந்த காலத்தில் ஒரு சகோதரி வெகு 2 மாதங்களுக்கு மேலாக ஆலயத்துக்கே வரவில்லையா. அவர்களை விசாரிக்கும்படி இவர் வீட்டில் கிடந்து போயிருக்கும்போது அவருடைய மகன் முன்னாடி இருந்து விளையாண்டு கொண்டு இருந்தானா. தாயாரை பார்க்க வருகிறேன்னு சொன்னபோது அவன் உள்ளே ஓடி அவன் தாயாரை அழைத்து கொண்டு வந்தான். அந்த தாயார் ரொம்ப மெலிந்தவர்களாக பொறுமையாக ஆடி அசைஞ்சு பொறுமையாக வந்தாங்களாம். அப்போ அவர்கள் விசாரித்தாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு விசாரித்த போது
அவன் சொன்னாங்களா, நான் ஒரு இடத்துல செபிக்க போனேன். அவன் சொன்னாங்க, உன் இடத்துல என்ன இருக்குது, பிசாசின் கட்டு இருக்குப்பா, அதனால நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே என்னுடைய சொந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். அங்கேயும் நான் விசாரித்தேன். 2-3 போதகர்களும் உனக்கு கட்டு இருக்குது, நீ 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் திரும்பி வீட்டுக்கு வந்து நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது அவர் கேட்டாரா, எத்தனை நாள்மா முடிஞ்சிருக்குதுன்னு கேட்டாரா. 39 நாள் முடிஞ்சிருச்சியா, நாளைக்கு 40 நாள் நிறைவடைஞ்சிடும் அப்படின்னு சொன்னான். அப்போ அவர் கேட்டாரா, 39 நாள் செபித்திருக்கிறியப்பா, கட்டு உடைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டாரா. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அமைதியாக இருந்தாங்களா. இல்லையா, அவன் 39 நாள் செபிக்கணும், 40 நாள் தான் கட்டு உடையன்னு இருக்குதா, 39 நாளே உடஞ்சிருக்கணும் இல்லையா. இப்போ கேட்டாரா, 39 நாள் என்னம்மா ஜெபம் பண்ணேன், இந்த கட்டு உடையட்டும்னு தான் ஜெபம் பண்ணேன் சொன்னாரா. நீ இங்கேருந்து கட்டு உடையணும் ஜெபம் பண்ணுறதுக்கு நீ ஆலயத்துக்கு ஆண்டவர் நெருங்கி வந்திருந்தா அந்த கட்டு என்ன இருக்கும், நேரத்துக்கு உடஞ்சிருக்குமே. நீ உன் ரூமில் உட்காந்து இந்த கட்டு உடையும்னு சொன்னால் 39 நாள் உடையாத கட்டு நாளைக்கு உடஞ்சிருப்பாரா. இல்லையா, இப்படி தான் நீங்கள் வீட்டில் இருந்து செபித்துட்டே இருக்கிறீங்க. கட்டு உடைக்கிறேன், இந்த பிரச்சனை நீங்கி ஓடட்டும். நிறைவுக்குள்ளாய் நீங்கள் வராத வரைக்கும் கட்டு உடையவே உடையாது. நீங்கள் வாசிங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பாருங்கள், தொடர்ந்து டக்குன்னு ஒரு நியாயாதிபதியை வாசிங்க பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 9-10. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசினுடைய குமாரனாகிய ஒத்தனியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசபதோமியாவின் ராஜாவாகிய சூஷான் ரிஷாதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அதற்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்கினார். அல்லேலூயா. வாசியங்கள் நியாயாதிபதிகள் 6:34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியாரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களை கிதியோன் மேலே தேவ ஆவியானவர் வந்தார். அதற்கப்புறம் விடுதலை ஆக்கினான். 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே தொடர்ந்து நீங்கள் வாசிங்க. யாரெல்லாம் நியாயாதிபதிகளை விடுதலை ஆக்கின ராஜாக்களாக இருந்தாலும் நியாயாதிபதிகளாக இருந்தாலும் அவங்கெல்லாம் எப்போ ரட்சித்தாங்கன்னா, அந்த நுகத்தை எப்போ உடைச்சாங்கன்னா, ஆவியானவர் இறங்கினா தான் அங்கே உடைக்க முடியும். அவர்கள் ஜெயம் பெற்றது அவருடைய சுய பலத்தினாலே அல்ல. கிதியோன் எத்தனை பேரை கூட்டு போய் ஜெயம் பெற்றான்? அவன் கூட வந்தது 299 பேர். அவனோட சேர்த்து 300 பேரை போய் ஜெயித்தாங்க. கேட்கறதுக்கு சாத்தியமே இல்லை, யாரும் நம்பவும் முடியாது. ஆனால் ஏன் ஜெயித்தான் தெரியுமா? ஆவியானவர் இறங்கினார். ஒரு நுகம் முறிக்கப்படணும்னா ஆவியானவர் இறங்கி நிறைவா ஆக்காவலிய நுகங்கள் முறியடிக்கப்படாது. அதுதான் அபிஷேகத்தினாலே நுகம் முறிகிறதா இருக்கிறது. ஆவியினுடைய நிறைவுக்குள்ளாக நீங்கள் கடந்து வராமல் நீங்கள் 40 நாள் ஜெபித்தாலும் அந்த நுகத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? அந்த நுகம் எப்படிப்பட்ட நுகம்? இரும்பு நுகம். அதற்கு தான் தேவ ஆவின் பிரசன்னம் நிறைந்திருக்கிற ஆலயத்தில் வந்து அவ்வப்போது என்ன பண்ணணும்? ரீசார்ஜ் பண்ணிக்கணும். இல்லையா? உங்களுடைய அனுபவத்தை ரீசார்ஜ் பண்ணிக்கணும். சண்டே மட்டும் வர்றவங்களுக்கு அந்த அனுபவம் ரீசார்ஜே ஆகாது. ஏன்னா இங்கே எத்தனை மணிக்கு வர்றீங்க, வர்றதே ஆராதனைக்கே பாதி நேரம் வர்றதில்லை. அப்புறம் எங்கே ரீசார்ஜ் ஆகிறது? ஆராதனை முடியும் போது தான் வர்றது, வார்த்தை ஆரம்பிக்கும் போது தான் வர்றது. நல்ல வேளை இன்னும் ஆலயம் முடியும் போது தான் வராமல் இருக்கிறீங்க. அதுலேயும் எப்போயாவது ஒரு சில நேரம் அப்படி அமைஞ்சிருது, ஒரு சில பேருக்கு மாத்திரம். அது விசேஷத்தை கிருபை. எங்கே அப்போ ஆலயத்தில் நிறைவு? அப்போ மற்ற நேரங்கள்லேயும் வந்து இந்த செபிக்கிற அனுபவத்தில் வந்தால் தான் நுகங்கள் முறியடிக்கப்படும்.
ஆவியின் நிறைவு இருந்தாதான் நுகம் முறியடிக்கப்படுகிறது. இல்லையா? அதற்கு நீங்கள் வெளியே ஆளு போய் தேட தேவையில்லை. இன்றைக்கி நுகங்களை முறியடிக்கணும்னா உடனே யூடியூப் பார்க்குறது, எந்த பாஸ்டர் நல்ல வல்லமையாக ஜெபம் பண்ணுறாரு, எந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணால் வானத்திலேருந்து அக்கினி அப்படியே இறங்கிடுது, யார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்கள போய் பார்க்கலாம். ஏன் நமக்கு ஜெபிக்க முடியல, நமக்கு காத்திருக்க முடியல. அதனால் ஈஸியான ரூட் என்ன? உலகத்தார குறுக்கு வழியை யோசிக்கிறது மாதிரி நாமளும் என்ன யோசிக்கிறோம்? ஏதாவது குறுக்கு வழி வந்தால் நல்லா இருக்குமே. அல்லேலூயா. நம்மளால் ஜெபிக்க முடியல, நம்மளால் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், உப்பு கொடுக்க நேரம் இல்லை, உபவாசம் இருக்க முடியாது, வயிறு ரொம்ப பசிக்கும், இப்படியெல்லாம் சொல்லி இருந்துட்டு ஆனால் எனக்கு நுகம் மாத்திரம் வராமல் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவாரன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நிறைவு தான் அந்த நுகத்தை முறியடிக்கும். ஆவியின் நிறைவு தான் அந்த நுகத்தை முறியடிக்கும். மூன்றாவது பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலே ஒரு நுகம் வந்து விழுந்துடும். நீங்கள் வாசியுங்கள் பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசியுங்கள். பின்பு பெலிஸ்தரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடே இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அல்லேலூயா. இங்கே யாரை குறித்து சொல்லப்படுகிறது? சவுல் என்ற ஒரு மனுஷனை. அப்படின்னு மனுஷன் ஏன் சொல்கிறேன்னா, ராஜா ஆவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக அவன் கடந்து போனான். அவன் தேவனாலே தேவ ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். இஸ்ரவேல் ஜனத்திற்கு ராஜாவாக இருந்து அவர்களை சத்துருக்களின் நுகத்தடிக்கு விடுதலையாக்கி அல்லது அவர்கள் அதற்கு உட்படாதபடிக்கு அவனை பாதுகாக்கத்தக்கதான ஸ்தானத்துக்கு அவனை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அப்போ இவன் யார்? ஒரு விசுவாசி என்ற நிலையில இருந்து ராஜாவாகும்படி தீர்க்கதரிசி என்ற நிலைக்குள்ளாக உயர்த்தப்பட்டவன். ஆனால் இவனுக்குள்ளாய் இருந்த காரியம் என்ன? கீழ்ப்படியாமை, சூழ்நிலைகளை பார்க்கிற ஒரு தன்மை. நீங்கள் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அங்கே அவன் என்ன செய்தான்? வேகமாக நான் கடந்து போகிறேன். அவன் கில்காலிலே அவன் தகன பலிகளை செலுத்தினான். சாமுவேல் சொன்னால், நான் வரும் வரைக்கும் காத்திரு, நான் வந்து பலிகளை செலுத்துவேன், நான் வரும் வரை காத்திரு என்று சொன்னபோது இவன் பயந்து சூழ்நிலைகளை பார்த்து அவனே பலி செலுத்தி முடித்தான். 12ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் சாமுவேல் வந்து நீ செய்த காரியம் என்ன என்று அவனிடத்தில் கேட்டபோது 11ஆம் வசனம், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்திய மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டதினாலே கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து பலியை நான் செலுத்தினேன். சாமுவேல் அவர் கொடுக்குற அப்ரிசியேஷன் என்ன தெரியுமா? புத்தியீனமாய் செய்தீர். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ண 3வது குறிப்பு தான். நுகம் எப்படி வந்ததுன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் நுகம் வரும்.
நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், அந்நிய பாஷை பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் நுகம் வர்றதுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் உண்டு. எப்படி வரும்னா, மதியீனத்தின் நிமித்தமாக வரும், உணர்வில்லாததின் நிமித்தமாக வரும், உலகத்தினுடைய காரியங்களை கண்டு அதற்கு அசட்டையாய் நாம் இருக்கிற போது உலகத்திலே உண்டாயிருக்கிற தீமைக்குரிய காரியங்கள் நுகமாக யார் மேலே வருதுன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலே வரும். நீங்கள் எப்பொழுது சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறீர்களோ உங்கள் மேலே அந்த நுகம் வந்து சேருகிறதா இருக்கிறது. இல்லையா? அப்போ கர்த்தர் பாருங்க சொல்லுகிற சத்தியம் என்ன, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் உன்மேலே நுகங்கள் வருவதற்கு 100% பாசிபிலிட்டி உண்டு, அதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லையா? அப்போது அந்த பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை ஒரு மனுஷன் தற்காத்து வைத்து கொள்ள வேண்டும். இல்லையா? 10 கன்னியாஸ்திரிகளை பார்த்தோம். 5 பேர் என்ன இருந்தது? அபிஷேகம் என்ற தைலம் இருந்தது. அதை என்ன பண்ணல, அவங்க ரினியூ பண்ணல. அபிஷேகிக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் அதை புதுப்பித்து கொள்ளவில்லை, அந்த அனுபவத்தை தக்க வைத்து கொள்ளவில்லை. என்றோ ஒரு நாள் அபிஷேகம் பெற்றேன், ஏதோ ஒரு நாள் நான் அபிஷேகம் பெற்று நான் அந்நிய பாஷைகளை பேசினேன், இன்னும் அந்த பேசுகிற அனுபவம் அப்படியே இருக்குதா? அந்த அனுபவத்தை தக்க வைத்திருக்கிறீங்களா? இல்லை பெறாதவர்கள் அதன் மேலே ஒரு ஏக்கம் வந்திருக்கிறதா, பசித்தாக வந்திருக்கிறதா? அது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆவியானவர் இல்லைன்னு சொன்னால் நுகங்கள் யார் மேலேயும் வரும்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே வரும். ஆவியானவர் இல்லைன்னா ஊழியக்காரன் மேலேயும் வரும். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்திற்கு பாருங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அல்லேலூயா. இப்போ நம்ம அவர்கிட்ட என்ன இருக்குது? அப்போஸ்தலனாகிய பவுல் வேற யாருக்கும் இருக்குன்னு சொல்லலை, அவர் தனக்குள்ளா இருக்கிற அந்த அனுபவத்தில் இருந்து அவர் பேசுகிறார். நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நான் எதை செய்ய ஏவப்படுகிறேன் என்று சொன்னால் பாவத்தை செய்ய ஏவப்படுகிறேன். எதனால? பிசாசினாலையா? அசல பிசாசினால நான் ஏவப்பட்டேன்னு சொல்லலை, எனக்குள்ளாய் இருக்கிற ஒரு பாவத்தின் காரியம் என்னை அதை செய்வதற்கு ஏவுகிறது. அதனால் நான் மனசில் நினைக்கிறேன், நான் இன்றைக்கி பரிசுத்தமாக இருக்கணும், போன உடனே சாயங்காலம் செபிக்கணும், ஆலயத்துக்கு நான் வெள்ளிக்கிழமை தோறும் வரணும் அப்படின்னு செய்தி கேட்கும் போது ஆசை இருக்குது. ஆனால் உள்ளான இருக்கிற அந்த பாவத்துக்குரிய கிரியை என்ன தேடுதுன்னா, உலக மக்களோடு உட்காந்து பேசுனா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அது டைவெர்ட் பண்ணி விடுகிறது. இல்லையா? இதே பாவத்துக்குரிய காரியம் உள்ளான இருந்து கிரியை செய்கிறது. யார்கிட்ட இருந்துச்சுன்னா அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்ட பவுலிடத்திலே இது இருந்தது. அல்லேலூயா. அந்த மனுஷன் ரட்சிக்கப்படும் போது, ஞானஸ்நானம் பெறும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? ஆவியானவர் மேல் இறங்கி இருந்தார். அல்லேலூயா. ஆனாலும் அவனுக்குள்ள என்ன இருந்தது? இந்த பாவத்துக்குரிய கிரியைகள் இருந்தது. இதில் இருந்து அவர் எப்படி வெளிப்பட்டார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. அல்லேலூயா. விடுதலையாக்கிற்று. எந்த பிரமாணம்? ஆவியின் பிரமாணம். ஆவியானவருடைய நுகம் நம்மளை உலக நுகத்தில் இருந்து விடுதலையாக்கும். நுகத்தை முறியடிக்க வேண்டுமானால் ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம் ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியம். ஞானஸ்நானம் எடுக்கும்போது செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஆனால் பாவத்தினுடைய வேர் உள்ளே இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வேர் காம விகாரத்துக்கு விரோதமாக, இச்சைக்கு நேராக, மாமிச பெருமைக்கு நேராக,
கண்களின் நிச்சயக்கு நேராக உள்ளே இருந்து அந்த வேர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. நாம் செய்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுவிட்டோம். ஆனால் இந்த உள்ளே இருந்து கிரியை செய்கிற இந்த வேர் ஞானஸ்நானம் பெற்றும் அபிஷேகிக்கப்பட்டும் இந்த வேர் இன்னும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த வேரை பிடுங்கணும்னா ஆவி உள்ள கிரியை செய்யணும். ஆவியினுடைய நிறைவு உள்ளே போய் கிரியை செய்து அந்த வேரை ஆவியானவர் பிடுங்கணும். அப்பொழுதுதான் இந்த பாவத்தினுடைய பிரமாணம் நம்மை விட்டு அகன்று போகிறதா இருக்கிறது. ஆவியின் நிறைவு விடுதலையாக்கி அந்த ஆவிக்கு ஏற்றார் போல நம்மளை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ரோமர் 8:5 பாருங்க, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ஆவியை பெற்ற பிறகு அந்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளாய் நாம் கடந்து போக வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரங்களிலே நாம் ஆவியானவராலே நடத்தப்படுகிறது எப்படி என்பதை நாம் தியானிக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் உங்களிடத்தை தீர்மானித்துக் கொள்ளுங்க, பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் ஆவியின் நிறைவு வேண்டும். நுகத்தை முறியடிக்க வேண்டுமானால் ஆவியின் நிறைவு வேண்டும். ஆவியானவராலே நடத்தப்படுகிற அனுபவம் வேண்டும். அல்லேலூயா. அதற்கு தான் நீங்கள் ரோமர் 8:15 வாசிக்கும்போது, அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நமக்கு சாட்சி கொடுக்கிறார். அப்போ ஆவியானவர் வருவதற்கு முன்னாடி நமக்கு இருந்த காரியம் என்ன? பயத்தின் ஆவி இருந்தது. பயத்துக்குரிய காரியங்கள் அகப்பட்டு இருந்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, விசுவாசிகளுக்கு அநேக நேரத்தில் என்ன பிரச்சனைனா பயம்தான் பெரிய பிரச்சனையே. ஆண்டவரும் வேதம் முழுக்க என்ன போட்டு வச்சிருக்கிறாரு? பயப்படாதிருப்பீர்களாக, நீங்கள் பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் பயம். அல்லேலூயா. ஒரு சின்ன சத்தம் வந்தால் கூட பயம். அல்லேலூயா. ஒரு மனுஷர் பாருங்க, ஒரு ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு புதிய இடத்துக்கு போயிருந்தார். அந்த இடத்துல ஒரு விசுவாசி அவர் வீட்டிலே அவரை தங்க வைத்திருந்தார். அவர் ரூமில் அவர் இரவுலே அவர் படுத்திருக்கும்போது அப்போ உஸ் உஸ் அப்படி ஒரு சந்தை வந்துக்கிட்டே இருந்துச்சான். இவர் லைட்டை போட்டு எல்லா இடத்தையும் தேடி பார்த்தா எல்லாமே நார்மலாக இருக்குது, எதுவுமே இல்லை, எந்த பூச்சியுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப படுத்தாராம். திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து உஸ் உஸ்ன்னு சத்தம் வந்துச்சான். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா, தூக்கமே இல்லையா. அவர் என்ன பண்ணாராம், நைட்லாம் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தார். ஆண்டவரை, இந்த சத்தம் வருது, தீங்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இரவெல்லாம் தூங்காமல் செபித்துட்டே இருந்தாராம். ஆனாலும் அந்த சத்தம் நின்றபாடு இல்லையா. அப்பப்போ உஸ் உஸ்ன்னு வந்துக்கிட்டே இருந்துச்சான். விடிஞ்சே போச்சா. எல்லாம் அந்த வீட்டு எஜமானன் வந்தபோது அவர்கிட்ட கேட்டாங்க, இங்கே எங்கேயாவது பாம்பு இருக்கான்னு தெரியல, நைட்டு ஃபுல்லாக அந்த சத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு, நான் செபித்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னாராம். அப்போது அந்த வீட்டு எஜமானன் சுற்றி பார்த்தாராம். சுற்றி பார்த்துட்டு அங்கே அவர் சொன்னாராம், பாம்பெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், அங்கே நான் ஒரு ஃப்ரெஷ்னர் வச்சுருக்கிறேன். அந்த ஃப்ரெஷ்னர் என்ன பண்ணேன்னா, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த ஃப்ரெஷ்ஷை வெளியே விடுறதுக்காக இஷ்ன்னு சத்தம் போடுவேன் அப்படின்னார். அல்லேலூயா. இரவெல்லாம் ஜெபித்த ஜெபம் எதுக்குன்னா பயத்தினால. அல்லேலூயா. ஏதாவதுக்கு வந்துருமா? அல்லேலூயா. பயம்தான் அநேக நேரத்துக்கு பெரிய பிரச்சனையே. இந்த ஜெபம்லாம் நைட்டெல்லாம் ஏறெடுக்கப்படும் போது ஆண்டவர் என்ன யோசிச்சிருப்பாரு? பாவி மனுஷன் எதுலேருந்து வருதுன்னு தெரியாமல் நைட்டு ஃபுல்லாக ஜெபித்துட்டு இருக்கிற மாதிரி. அல்லேலூயா. இன்னொரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியர் தேம்பரம் இடத்துல தங்கி இருக்க போயிருந்தாராம். அப்போது திடீர்னு அவர் கண்ணை திறந்து பார்த்த உடனே ஒரு உருவம், கருப்பு உருவம் அங்கே நின்று கொண்டு இருந்ததா. அந்த கருப்பு உருவத்தை பார்த்த உடனே இவருக்கு பயமும் திகிலும் ஒரே ஜெபம் ஏறெடுக்கப்பட்டாராம். ஜெபித்து விட்டு கண்ணை திறந்து அந்த உருவம் அங்கேயே நிற்குமா. இரவெல்லாம் ஜெபித்து பார்த்தா அந்த உருவம் அசைவில் அங்கேயே நிற்கதான். அப்பப்போ கையை மட்டும் காலை மட்டும் ஆட்டுதான். என்னடா அப்படின்னு சொல்லி இல்லை சுவிட்சை போட்டாரம் பாருங்க.
இவர் மாட்டின அங்கே கோட் அங்கே தொங்கிட்டு இருக்குதான். அல்லேலூயா. யாரை பார்த்து எதுக்கு பயந்தாரா? இவர் அங்கே மாட்டின கோட்டு வெளி ஜன்னல்லேருந்து வர்ற காற்றுல அங்கங்கே அசைஞ்சிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ பயம் வந்துட்டா தூக்கம் காணாமல் போயிடும். ஆனால் அந்த ஆவி போன ஜெபம், அல்லேலூயா. அதனால தான் இப்போ கர்த்தர் சொல்ல, உனக்கு பயத்தின் ஆவியை நான் அப்புறப்படுத்தி என் ஆவி, அது என்ன ஆவினா பயம் இல்லாத புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அல்லேலூயா. அதை கர்த்தர் கொடுக்குறாரு பாருங்க. அப்போ இந்த ஆவியின் நிறைவு இருக்குமானால் அங்கே என்ன இருக்காதுன்னா பயம் இருக்காது, பயம் இருக்காது. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே ஒரு நம்பிக்கை தெரியும், கர்த்தர் என்னை விடுதலை ஆக்க வல்லவர். ஆனால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும்னா ஆவியின் நிறைவு வேணும். நுகத்தை உடைக்கிறதுக்கு ஆவியின் நிறைவில்லைன்னா ஜெயம் பெற முடியாது. இந்த ஆவியின் நிறைவில் நம்ம என்ன பெறுகிறோம் பாருங்க. 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே என்ன கொடுக்கலையா? பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி, தெளிந்த புத்தினா என்ன? எங்கே அகப்படுவோம் எங்கே அகப்பட மாட்டோம் என்கிற உணர்வு தான் தெளிந்த புத்தி. பிசாசு எந்த ரூபத்தில் வரான் என்பதை அறிந்து கொள்ளுகிறவர்கள் தான் தெளிந்த புத்தி. பிசாசு எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். என்ன செய்ய, இவனை எப்படிடா வலையில விழ வைக்கலான்னு சொல்லி பிசாசு தீவிரமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் நாம் அது உணர்வு இல்லாததுனால, அவன் எந்த வழியில் பிசாசு நம்மளை தாக்க வர்றான்னு தெரியாததுனால நம்ம என்ன சொல்கிறோம், அநேக நேரத்தில் விழுந்து போகிறோம். பிசாசின் கண்ணிகளுக்கு நாம் அகப்பட்டு கொள்கிறோம். அல்லேலூயா. அப்படி ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு ஆவியின் நிறைவு முக்கியம். ஏன்னா ஆவியின் நிறைவில் தான் நம்மை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். அல்லேலூயா. தேவன் பாருங்கள், ஆவியில் நிறந்து நீங்கள் செபிக்கும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மறைபொருள்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருக்கிறது, எந்த சத்துரு உங்களுக்கு வெளியேறங்காக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய சத்துருக்களை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்கிறீர்கள்? உங்கள் சொந்தக்காரன் வந்து சொல்கிறதுனாலையா? எப்போ உனக்கு விரோதமாக இப்படி பேசுகிறான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுனாலையா? உங்கள் சத்துரு உங்களுக்கு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறீங்க? பிசாசு உங்களுக்கு விரோதமாக யாரை பயன்படுத்துகிறாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? தேவ சமூகத்தில் நின்றா அல்லது உங்களுடைய மூளை அறிவை பயன்படுத்தியா? தேவ சமூகத்தில் இருந்தால் சொல்லுவார், உன் கணவனை குறித்து எச்சரிக்கையாரு. அவன் சொல்கிற வார்த்தை தான் உன்னை என்ன பண்ணுது, உன்னை தேவனை விட்டு விலக பண்ணுகிறது. தன் வீட்டாரே தனக்கு ஏன் ஏன் ஆனால் அவங்க தான் சத்துரு நமக்கு தெரியாது. ஏன்? நம்ம தேவ சமூகத்தில் விசாரிக்கிறது இல்லையே. கர்த்தர் சொல்லியா இவர்கள் உனக்கு விரோதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறீங்க? இல்லை மனுஷர்கள் சொல்லுகிற ஆலோசனையின்படி ஜாக்கிரதையாக இருக்கிறீங்க? சில பேர் சொல்லுவாங்கப்பா அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லுவான். உடனே சரி சரி நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பேசுகிறத அவாய்ட் பண்ணிப்போம். ஆனால் அவர்கள் உண்மையாலே சத்துருவாகவே இருக்க மாட்டாங்க. பிசாசு உங்களை பிரிப்பதற்கு என்ன பண்ணுவான்னா, இன்னொரு ஆளை ஏவி உனக்கு விரோதமாக என்ன சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே என்ன வந்துடும், ஓஹோ எனக்கு விரோதமாக பேசுகிறானா, அவன் அப்படிப்பட்டவனா, அவன் இப்படி முன்னாடி பேசுகிறவனா அப்படின்னு சொல்லி பிரிவினை உண்டாக்கிடுவாங்க. இப்படி தான் நான் பிஹெச்டி சேர்ந்த புத்தகத்தில் ஒருத்தர் வந்து சொன்னார், அந்த அவனுக்கு எச்சரிக்கையாயிரு, உன்கிட்ட நல்லதாக பேசுகிற மாதிரி பேசிட்டு பின்னாடி சொல்லிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி. நான் அதெல்லாம் கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு சரி சொல்லி கண்டுக்காம விட்டுட்டேன். ஆனால் அந்த நபரோடு எனக்கு நல்ல உறவு தான் இருந்துச்சு, இன்றைக்கி வரைக்கும் நல்ல உறவு தான் இருக்குது. ஆனால் 3வது மனுஷனுடைய வார்த்தையை கேட்டுருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவனுக்கு உஷாராக இருக்கணும் என்ன பண்ணியிருப்பேன், ஒதுங்கி இருந்திருப்பேன். அந்த நல்ல ஒரு உறவை என்ன பண்ணியிருப்பேன், நான் இழந்து போயிருப்பேன். அல்லேலூயா. அப்போ இது என்னது, இது பிசாசனோட ஒரு கண்ணி. தெளிந்த சிந்தை இல்லாததுனால, தெளிந்த புத்தி இல்லாததுனால என்ன நினைக்கிறோம்,
அப்பா நமக்கு விரோதமாக போய் நமக்கு பின்னாடி போயிட்டு நமக்கு அதிகாரத்தில் இருக்கவங்க நம்மளை குறித்து தப்பாக சொல்லிட்டோன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பயந்து என்ன பண்ணிடுறோம், உறவுகளை முறித்து கொள்ளுகிறோம். இது பிசாசினாலே உண்டாகிற கண்ணி. ஆனால் தெளிந்த புத்தி எப்படி வரும்னா ஆவியின் நிறைவிலே வருகிறது. ஆவியானவருடைய நிறைவு எங்கேயோ அங்கே எல்லா காரியமும் தடைகளை நீக்கும். தடையை நீக்குங்க. சகரியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பாருங்க. உங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லி அனுப்புகிறேன். அல்லேலூயா. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பெரிய பர்வதமே, பர்வதம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும், பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும், நீ எம்மாத்திரம், நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இரு, ஆனால் நீ செருபாபேலுக்கு விரோதமாக வந்தால் என்ன ஆகப்படும்? சமபூமி ஆவாய். உன் பிரச்சனை எல்லாம் என்னன்னு தெரியாமல் ஓடி போயிடும். எதனால ஆகும்? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் வாசியுங்கள் 9ஆம் வசனம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அல்லேலூயா. செருபாபேலின் கை எதை ஆரம்பிச்சதோ அதை நிறைவேற்ற கர்த்தர் தீர்மானிப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்க, எத்தனையோ பேர் ஆரம்பிக்கிறாங்க, முடிவு அவங்க கையில் இல்லை. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் முடிவு வேற ஒருத்தர் எழுதிடுவாங்க. நம்முடைய உயர்வு, நம்ம ஆரம்பிக்கிறோம், உழைப்பு நம்ம போடுகிறோம், ஆனால் அது பலன் நமக்கு வராமல் இருக்கலாம். ஒரு விஷயத்தை ஆரம்பித்தவர்கள் முடிக்க முடியாமல் திணறாங்க. வீடை கட்ட ஆரம்பித்தவர்கள் எத்தனையோ பேர் அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள என் ஜீவனே போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லவர்கள் அநேகம் இருக்கிறாங்க. எத்தனையோ வீடுகள் கட்டப்பட்டும் பாழாய் கிடக்கிறது ஆரம்பிக்கப்பட்டு. ஆனால் செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையில் தானே ஆரம்பித்த, நீ தான் அதை முடிப்ப. ஏன் அது செருபாபேலுடைய பலன் அல்ல, செருபாபேலுடைய பராக்கிரமம் அல்ல, அவனிடத்தில் இருக்கிற ஆவியின் நிறைவு. இந்த செருபாபேல் யார் தெரியுமா? அவன் தாவீதினுடைய வம்சாவளி. அவன் தாவீதினுடைய வம்சாவளியை சேர்ந்தவன். தாவீதை ஆண்டவர் ஆலயத்தை கட்ட விடலை, மகனை கட்டி வைத்தா. அவன் வழியில் பாருங்க, தாவீதுடைய விளக்கு அழியாமல் இருக்கும் என்பதற்காக அவன் இந்த காரியத்தை, ஆலயத்தின் காரியங்களை அஸ்திபாரமிட்டு அதை நிறைவேற்றினான். அது மட்டும் இல்லை, இவன் என்ன பொசிஷனில் இருந்தால் தெரியுமா? இவன் ஆலயத்தை செருபாபேல் கட்டும்போது பெர்ஷிய சாம்ராஜ்யத்தில் இவன் ஒரு கவர்னராக இருந்தான். இல்லையா? இவன் கவர்னர். இவன் தான் நெகேமியாவுக்கும் எஸ்ராவுக்கும் முன்னாடி இஸ்ரவேல் ஜனத்தை பெர்ஷிய ராஜ்யத்தில் இருந்து சொந்த தேசத்துக்கு அழைத்து வந்தவன். 3 குழுக்கள் வந்தார்கள். முதல் குழு செருபாபேலுடைய தலைமையில் வந்தது. 2வது குழு அது எஸ்ராவின் தலைமையில். 3வது குழு நெகேமியாவின் தலைமையில். முதலாவது வழிநடத்தி கொண்டு வந்தவன் தாவீதினுடைய வம்சாவளி. அவன் அழைத்து வரும்போது கவர்னராக அழைத்து கொண்டு வந்தான். பாருங்க, டைட்டில் தான் மாறி இருக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படியே தான் இருக்குது. ஏன்? தாவீதின் மேல் இருந்த ஆவியானவர் செருபாபேல் மேலும் அவர் வியாபித்து இருந்தார். யார் மேலே ஆவியானவர் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பிரச்சனை எல்லாம் ஒரு கால் தூசு போன்றது. மழை எவ்வளோ பெருசாக வேணா பிரச்சனை எவ்வளோ பெருசாக வேணா இருக்கட்டும், உனக்கு முன்பாக அது சம பூமியாக்கப்படும். நீ அதில் மேற்கொண்டு நீ எதை ஆரம்பிச்சியோ அது யார் நிறைவேற்றுவானா? நீ தான் நிறைவேற்றுவ. கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமா? ஆவியின் நிறைவு. அதான் லூக்கா 4ஆம் அதிகாரமே 8ஆம் வசனத்தில் பாருங்க, 18ஆம் வசனம். லூக்கா 4:18.
கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிற பின்னாடி தான் ஆண்டவர் சொல்றார், ஆவியானவர் என் மேல் வந்திருக்கிறார், அதனால நான் என்ன பண்ண போகிறேன், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை. நீ கட்டப்பட்டு இருக்கிறன்னா ஆவியின் நிறைவு தாங்க விடுதலையாக்க முடியும். அதுக்கு அஸ்திபாரம் என்னன்னா துதி. துதி தான் ஆவியின் நிறைவுக்கு அஸ்திபாரம். துதி எடுத்தால் என்ன பண்ணுவானா, பிசாசு ஓடி போகிறான். நீங்கள் யுத்த களத்தில் யாரங்க அனுப்புவீங்க? யுத்த வீரர்களை அனுப்புவீர்கள். அதிலும் சிறந்த வீரர்களை தான் தெரிந்து வைத்து முன்பாக முன்படைகளை அனுப்புவார்கள். ஆனால் நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே வாசிப்பீர்களானால், அந்த ராஜா யோசபாத் என்னும் ராஜா யாரை முன்பாக வைத்தானா, பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடவும் பாடகரை நிறுத்தினான். அல்லேலூயா. துதித்து பாட பாடகர்களை எங்கே நிப்பாட்டுறான்? கோயில் இல்லை, ஆலயத்தில் இல்லை, யுத்த களத்தில் நிப்பாட்டுறான். முன்பாக கர்த்தரை துதித்து கொண்டே போங்க. அதுக்கு பின்னாடி ஆயுதம் தரித்தவர்கள் வரட்டும். அல்லேலூயா. துதித்து போனாங்களா? ராஜா கட்டளை கொடுத்துட்டான், துதிக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? என்ன யோசிச்சிருப்பான்? என்ன இப்படி போட்டு ராஜாவை வச்சிருக்கிறோம் பாரு, யுத்த காலத்தில் பாட்டு பாரு நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறான், வீணைகளோடு வர்றவனை கொண்டு போய் வச்சிருக்கிறான். எதிர் முகாமில் எந்த ராஜாவது பார்த்தான்னு சொன்னால் என்ன யோசிப்பாங்க? இவன் பெரிய கோமாளியாக இருப்பான் போல், முன்னாடி என்ன அனுப்புகிறான், பாட்டு பாருன்னு அனுப்புகிறான், இவனையே முதல்ல வெட்டணும் அப்படின்னு சொல்லி எதிர் முகாமில் கூட என்ன பண்ணியிருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்க. ஆனால் யுத்த களத்தில் இவனுக்கு ஜெயத்தை கொண்டு வந்தது பின்னாலே நின்ற யுத்த வீரர்கள் அல்ல, முன்னாடி நின்ற துதி வீரர்கள். 22ஆம் வசனத்தில் பாருங்க, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினதும் யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. ஒருவருக்கு விரோதமாய் அவர்களை கூட்டமாய் கூடி வந்த அவர்களே உள்ளுக்குள்ள கலகம் உண்டாகி ஒருவருக்கொரு வெட்டி தீர்ந்தார்கள். கடைசியா யுத்த மனுஷர்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. பட்டயத்தை ஏந்தினவர்களுக்கு அவசியமில்லாமலே போய்விட்டது. ஏன்? துதியே அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் நிறைவேற்றுச்சு. துதித்தா அங்கே ஆவியானவர் வர, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டாயிருக்கிறது வேத வசனம் சொல்லுகிறது. இந்த துதியாதபடிக்கு தான் உங்கள் நாவை பிசாசு கட்டி வைக்கிறார். துதிச்சா நீ விடுதலை பெற்றுவ. அதனால தான் உன் நாவுகள் துதியாதபடிக்கு கட்டப்பட்டிருக்குது. நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்க, ஆனால் உங்கள் நாவு பொம்மை மாதிரி அமைதியாக இருக்குது. அதனால தான் பலன் இல்லை, விடுதலை இல்லை. நான் ஆலயத்துக்கு வந்து ஏன் எனக்கு விடுதலை இல்லை? உன் நாவுகள் கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதியாதபடிக்கு உன் நாவுகள் கட்டப்பட்டிருக்கிறது. உன் நாவுகளை திறந்து துதிக்க ஆரம்பிச்சுன்னா உன் சரீரத்தில் இருக்கிற கட்டுகள்லாம் விழுந்து போகும். அநேகருடைய பலவீனம் சரீர வயதினால அல்ல, பிசாசின் கட்டுனால இருக்குது. அதெல்லாம் அகிர்ந்து போக வேண்டும்னா துதி, வாயை திறந்து துதி, கர்த்தரை மகிமைப்படுத்து. உன் வீட்டில் துதியின் சத்தம் துணிக்கட்டும். உன் வீட்டை தேவ பிரசன்னத்தினாலே மூட 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 சத்துரு அதற்குள் பிரவேசிக்கிறது இல்லை. சத்துரு அதில் பிரவேசிக்க மாட்டான். கர்த்தருடைய மகிமை வீட்டை சூழ்ந்து கொள்ளோ. அது உனக்கு அரணா இருந்து எத்தீங்கும் அணுகாதபடிக்கு, இந்த உபத்திரம் உனக்கு வராதபடிக்கு, கண்ணீரின் பாதை வராதபடிக்கு அந்த அபிஷேகத்தின் வல்லமை உன் வீட்டை பாதுகாத்து நின்று கொண்டு இருக்கும். கர்த்தரை துதிக்கிற அனுபவம், விடுதலையாய் துதிக்கிற போது
சத்துருவின் கோட்டைகள் முறியடிக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள். நீங்க துதிக்கும் போது எந்த ஊழியனும் நீங்க போய் தேடி ஓட வேண்டியதில்லை, எந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் தேட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த தீர்க்கதரிசிகளையும் நீங்கள் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, கட்டுகளை உடைக்கிற கூட்டத்திற்கு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலையாக்குற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறபடியினாலே உங்கள் வீட்டை துதியினாலே நிரப்புங்கள், அபிஷேகத்தினாலே நிரப்புங்கள். அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிக்கிற அனுபவம் ஒவ்வொரு நாளின் அனுபவமா இருக்குமானால் கர்த்தர் உங்கள் வீட்டிலே தேவன் விடுதலையாய் தேவன் நடத்துவார். அப்பொழுது உங்கள் வீட்டில் தெய்வீக சமாதானம் கிரியை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். இது தேவனுடைய ஈவு. கர்த்தரே இந்த காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளை கண்டுப்பா யோசிக்காதீங்க, அபிஷேகத்தினாலே நிரம்புங்க. உங்கள் கடன் எல்லாம் சீக்கிரம் தீர்ந்துடும். உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள், கட்டி வைக்கிற காரியங்கள், உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வானமண்டல பல்லாத ஆவியின் கிரியைகள் அந்த அபிஷேகத்தினாலே முறிக்கப்படும்.